ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜிஜியை காமிக்கிறாங்க. அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்க பசங்க எல்லாருமே பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா அவங்க ஒவ்வொன்றா தூக்கிட்டு இருந்தா இவ எல்லாத்தையும் ஒரே டயத்தில் தூக்கி கொண்டு போயிட்டுருக்கா. இந்த பொண்ணு என்னடா சாமி, மனுஷியா இல்லை மிருகமா இப்படி தூக்கிட்டு போகிறா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் ஃபைனலாக எல்லா வேலையும் ரொம்ப ஈஸியாக முடிச்சிட்டேன். இதே மாதிரி நான் வந்து டெய்லியுமே நல்லா வேலை பண்ணேன்னா எனக்கு ரொம்ப நல்லா சேலரி கிடைக்கும். ஸோ என்னோடய பிரதரையுமே நான் ஆப்ரேஷன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்துடுது. உடனே நம்ம ஹீரோயின் கிளம்பி போனதுமே டாக்டர்கிட்ட என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவரோட உடம்பு ரொம்ப சரியில்லாமல் போயிடுச்சு, உடனே நம்ம ஆப்ரேஷன் பண்ணணும், அதுக்கு நிறைய காசு தேவைப்படுதுமான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின், ப்ளீஸ் டாக்டர் நீங்கள் எப்படியாச்சும் என்னோட பிரதரை காப்பாற்றிடுங்க, எனக்குன்னு லைஃப்பில் இருக்கிறது ஒரே ஆளாகவே மட்டும்தான் சொல்லிட்டு அங்கே காலை பிடிச்சி கெஞ்சிட்ருக்கா. அந்த ஆளுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயின் மேலே தப்பான இன்டெக்ஷன் வந்துடுது. ஸோ வந்துட்டு நீ என்ன வேணாலும் அவனை காப்பாற்றுறதுக்கு பண்ணுவேன்னு கேட்டதும் அவன் ஆமான்னு சொன்னதுமே அங்கே தப்பான இனத்தில் அவன் தொட்டதும் ஹீரோயின் லேசாக தான் பிடிச்சி தள்ளுறா. பட் அவள் ஸ்ட்ராங்கான பொண்ணுன்ற வாசி அங்கே ரொம்ப நாள் போய் போர்ஸாக விழுந்துடுறாரு. இப்போ அவர் மரியாதை இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோயின் லைட்டாக பிடிச்சி இழுத்தா சட்டையுமே கிழிஞ்சு போயிடுது. அங்கே ரொம்ப கோவப்பட்டு அவர் அங்கே காட்ஸை கூப்பிட்டு கத்தும்போது அங்கே சீன் சொல்லிட்டு ஒரு பொண்ணு வழா. நான் வந்துட்டு இவங்க பிரதருக்கு தேவையான ஆப்ரேஷனுக்கு காசு எல்லாத்தையும் பே பண்ணிடுறேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அவளை அங்கே பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, நீயுமே என் கூட சேர்ந்த ஆர்ஃபனேஜில் வளர்ந்தவ தானே, உனக்கு இப்போயுமே இதெல்லாமே ஞாபகம் இருக்கான்னு சொன்னதும் நான் அதெல்லாமே எப்போயும் மறந்து போயிட்டேன், நான் ஜியாங் குரூப்போட ஒரே பொண்ணு, ஸோ நீ தேவையில்லாமல் இப்படி என்னை பற்றி பேசிகிட்டு இருக்காத, உனக்கு இப்போ காசு தரேன் ஆனால் நீ அதுக்கு பதிலாக எனக்கு வந்துட்டு சில வேலைகள் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறா. நம்ம ஹீரோயின் சரி ஓகே நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், நான் என்னோட லாக்கெட்டை திருடிட்ட பார்த்தியா, அதையுமே நான் மறந்து போயிடுறேன்னு அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவள், நீ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் செய்யணும், இந்த லாக்கெட்டை வந்துட்டு நான் எடுத்தேன்ற விஷயத்தையும் மறந்து போயிடணும், ரெண்டாவது எனக்காக ஒரு பர்சனை போய் நீ மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின், அதை எப்படி நான் போய் மேரேஜ் பண்ண முடியும்னு சொன்னதும், மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா நான் கண்டிப்பாக உனக்கு நல்ல பேமெண்ட் தருவேன், இல்லைன்னா முடியாதுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே அதுக்கு ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஷாவை அவங்க அசிஸ்டன்ட் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். நம்ம ஹீரோயின்கிட்ட நீ தான் சியா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே ஹீரோயினுக்குமே புரிஞ்சுக்குது. அப்படின்னா இவனை தான் மேரேஜ் பண்ண வேண்டியதா, இவனுக்கு இப்படி கால் நடக்க முடியாதான்ற வசதா என்ன அனுப்பி வச்சிட்டாலான்னு சொல்லிட்டு, ஆமாம் நான் சி கிடையாது, ஆனால் ஜிஜி அவளோட செகண்ட் சிஸ்டர் அப்படின்றத சொன்னதுமே அவளுக்கு ஒரே பொண்ணு தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம், நீ எங்கேருந்து வந்த அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறான். அவளோட அந்த எல்லா சர்டிஃபிகேட்டையும் காமிச்சு நான் அவங்க அப்பாவோட மிஸ்ட்ரஸ் பொண்ணு அப்படின்றத சொன்னதும், அப்படின்னா உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருந்தால் அவன் போனதுமே நம்ம ஹீரோயின் எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு வேமா பிடிச்சதுமே அவன் பார்த்தா அங்கே போர்ஸாக போயிட்டு அங்கே விழுந்துடுறான். நம்ம ஹீரோயின் பயந்து போயிட்டு, உங்களுக்கு எதுவும் ஆகலையில ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் நல்லா தானே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே வேமா அவனை தூக்கிட்டதுமே அங்கே ஹீரோக்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. என்னடா அவள் ஈஸியாக நம்மளை தூக்கிட்டாலேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். அசிஸ்டண்ட்டை என்னை காப்பாற்றுன்னு சொன்னால் இவன் இந்த பக்கம் திருப்பினதுமே அசிஸ்டன்ட் வேமா அங்கே போய் விழுந்துடுறாரு. நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப பயமாயிட்டு, தயவு செஞ்சு தாயே நீ எனக்கு கீழே இறக்கி விட்டுரு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின்மே அங்கே இறக்கி விட்டதுமே ரெண்டு பேரும் க்ளோஸாக வந்துடுறாங்க. நம்ம ஹீரோவில் பார்க்கும்போது என் மைனஸுக்குள்ளே என்னமோ தோணிட்டுருக்கு, ஏன் அப்படின்றத சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப வித்தியாசமாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே திரும்ப நம்ம ஹீரோயின் எந்திரிக்கும் போது அங்கே அசிஸ்டன்ட் வேகமாக இடித்ததில்ல, அங்கே போய் கீழே விழுந்து அவனுக்கு பாவம் ரொம்பவே அடிபட்டு போயிடுது. நம்ம ஹீரோயின் இது உங்களோட ஃப்ரெண்டா அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறா. நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னதுமே அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு அங்கே போய் எந்திரிச்சதும், உங்களுக்கு அப்படின்னா கால் நல்லா இருக்கா, நீங்கள் சும்மா ட்ராமா பண்ணிட்டு இருந்தீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஒரு விஷயம் யோசிச்சுக்கோ, நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கணும், நான் மார்னிங்லேருந்து எவ்வளோ வேலை பண்ணணும்னு தெரியுமா அப்படின்ற சொல்லிட்டு அடிக்கிக்கிட்டு போனதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. இதுக்கெல்லாம் ஓகேனா உனக்கு காசுமே கிடைக்குன்னு சொன்னதும் எனக்கு அதெல்லாம் வேணான்னு அவள் சொல்கிறா. அப்படின்னா ஓகே தான், நீ பேசாமல் கிளம்பிப்போ, நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க முடியாது அப்படின்றத சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நீ இந்த வேலையெல்லாம் சொன்னேன்னா நான் பண்ணாமல் போயிடுவேன், நான் ஒய்ஃபானா நான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனோட அங்கே கையை பிடிச்சதுமே அங்கே அவனுக்கு அங்கே பழி தாங்க முடியல. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் இந்த பக்கம் கையை பிடிச்சா அங்கே அவரோட கையுமே அவள் இறுக்கலாக பிடிச்சிட்டு அவனுக்குமே அங்கே வலி தாங்க முடியல. ரெண்டு பேருமே தாயை விட்டுப்போ, உனக்கு என்னதான் வேணும் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் நாங்கள் ஆம்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு, நீ இப்போ என்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு பேசுகிறா. அப்போ அவள் கையில் அங்கே ஒரு மார்க் இருக்குது. அதை பார்த்துட்டு அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. சின்ன வயசில் நம்ம ஹீரோவை போட்டு அங்கே புள்ளி பண்ணியிருக்காங்க, அப்போயுமே நம்ம ஹீரோயின் தான் காப்பாற்றிருப்பா போல்.
ஸோ அந்த குட்டி பாப்பா கையிலையுமே அந்த பர்த் மார்க் அவன் பார்த்துருக்கான். இப்போ இவ கையில் இருக்கிறத பார்த்துட்டு சரி ஓகே மேரேஜ் தானே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேருமே முடிவு பண்ணிடுறாங்க. பிறகு அந்த ஷீயோட அம்மாவை காமிக்கிறாங்க. அவங்க ஒரு குட்டி பாப்பா ஃபோட்டோவை பார்த்துட்டு அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க வந்துடுறா. அவங்க அம்மா நீ இப்போ அவனை மேரேஜ் பண்ணிக்கலன்னு எனக்கு தெரியும். உனக்கு பதிலாக வேற ஒரு பொண்ணை அனுப்பி வச்சிருக்கையில அந்த ஃபேமிலிக்கு இது தெரிஞ்சால் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆகும் தெரியுமான்னு சொன்னதும் என்னால் அவனை மாதிரி ஆளை போய் மேரேஜ் பண்ண முடியாதுமா, அவனால் நடக்கக்கூட முடியலன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அங்கே வந்துட்டு ஓவராக பேசிட்டுருக்கா. அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லானவங்கம்மா, தேவையில்லாமல் ப்ராப்ளம் ஆயிரும். பேசாமல் நீ வந்துட்டு ஏற்பாடு பண்ணி அனுப்பி வச்ச பொண்ணையுமே என்னை வந்து மீட் பண்ண வை, நான் வந்து அவளை அடாப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்துட்டு இதுவுமே என்னோட பொண்ணு தான் நான் சொல்லிக்கிறேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு, அம்மா நீங்கள் இதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, நான் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறா. ஏன்னா நம்ம ஹீரோயினோட ராக்கெட்டை திருநா இல்லையா, உண்மையான பொண்ணே வந்துட்டு நம்ம ஹீரோயின் தான் போல். ஸோ வந்துட்டு எப்பயுமே நான் வந்துட்டு மீட் பண்ண விட மாட்டேன், அந்த எல்லாமே இல்லைன்னா போயிடும் அப்படின்ற செட் அவங்க வந்துட்டு பிளான் பண்ணிட்டுருக்கா. பிறகு நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்துட்டு மேரேஜுமே பண்ணிக்கிறாங்க. சரி ஓகே இப்போ நம்ம நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டதும் நம்ம ஹீரோயின் அங்கே ஃபோன் எடுக்கிறா. அங்கே உடஞ்சி போய் ஃபோன் இருக்கிறத பார்த்துட்டு என்ன இப்படி ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருக்க, பேசாமல் நான் உனக்கு புதுசு வாங்கி தந்துறேன்னு சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயின் என்ன பெரிய பணக்கார மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அப்படின்னா நம்மளோட உண்மையான ஐடென்டிஃபை இவளுக்கு தெரியாது, நம்மளுமே கொஞ்ச நாளைக்கு இவ கேரக்டர் எப்படின்னு தெரியாமல் நம்ம எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் வந்துட்டு ஒரு மேனேஜராக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும் எனக்கு தெரியுமே நீயுமே நார்மலான பையனாக தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவன் மனசுலேவும் அதனால தான் நான் உன்னை வேணாம்னு சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு நினைக்கிறா. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இப்போ கிளம்பணும், என்னோட பிரதரை பார்க்க போகணும்னு சொல்லி போகும்போது ஸ்லிப்பாகி விழுக போகிறா. அங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு வேமா அவளை பிடிச்சிக்கிறான். 2 பேருமே பக்கத்தில் அங்கே ரொம்ப க்ளோஸாக இருந்துட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே ஒரு ட்ரெஸ் எடுக்க போனால் அங்கே இருக்க லேடி வந்து இங்கெல்லாம் ட்ரெஸ் விலை ரொம்ப அதிகமாக இருக்கும், உன்னால் பே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே ஒரு ட்ரெஸ்ஸை போய் பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை எடுக்கலான்னு பார்க்கும்போது அந்த சீமே வந்துட்டு அதை டச் பண்ணதுமே பார்த்தேன் நம்மளோட 2 பேர் டேஸ்ட்டுமே ஒரே மாதிரி இருக்குன்னு சொன்னதும் உன்ன மாதிரி ஆள் கூட எல்லாம் என்ன வந்து ஈக்குவல் படுத்தி பேசிகிட்டு இருக்கியா, உன் நிலைமை என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே இன்சல்ட் பண்ணதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. மார்னிங் தான் வந்து என்கிட்ட வந்து கெஞ்சிட்டு பேசிட்டு இருந்தா, இப்போ வந்துட்டு இப்படி பேசுகிறாளேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒர்க் பண்ணுற லேடிகிட்ட இப்படி ஆளுங்களெல்லாம் ஏன் உள்ள உரைங்கன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணதுமே நம்ம ஹீரோயினை அந்த லேடியுமே இன்சல்ட் பண்ணதும் ஹீரோயின் பேசாமல் அங்கேருந்து போகும்போது கண்டிப்பாக நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு கொஞ்சம் கிழிச்சு வேற விட்டுட்டு இந்த ட்ரெஸ்ஸை பாருங்கள் அவள் கிழிச்சு விட்டுருக்கான்னு சொன்னதுமே அந்த லேடி வேகமாக போயிட்டு நம்ம ஹீரோயினை ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டு பே பண்ணாமல் போகிறேன்னு சொன்னதும் நான் ட்ரெஸ்ஸை டச்சே பண்ணலைன்றப்ப எப்படி போய் கிழிப்பேன், நான் ஏன் பே பண்ணுறேன்னு சொல்லும்போது அங்கே அவளுமே வந்துடுறா. நீ பண்ணது தப்பு, ஸோ வந்துட்டு நீ மன்னிப்பு கேட்டேன்னு வச்சுக்கோமே, நான் வந்துட்டு உனக்காக பே பண்ணிடுறேன்னு சொன்னதும் நான் எந்த தப்புமே பண்ணலைன்றப்ப நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே ரொம்ப கோவப்பட்டுருக்கா. அப்போ அங்கே காட்ஸெல்லாம் வச்சு நம்ம ஹீரோயின் அங்கே பிடிச்சிட்டு கண்டிப்பாக இவ்வளோ ஜெயிலுக்கு வந்துட்டு போட்டாகணும்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். யாருக்கு தைரியம் இருக்குது என்னோட ஒய்ஃபை வந்து ஜெயிலில் போடுறதுக்குன்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டதுமே அந்த ஸ்ரீ அவனை பார்த்துட்டு இவளோட ஹஸ்பண்டா அப்படின்னா இவனுமே பூவராக தான் இருப்பான்னு சொல்லிட்டு அவனையுமே அங்கே இன்சல்ட் பண்ணும்போது நம்ம ஹீரோ அங்கே பிளாக் கார்டை கொடுத்து நீ வந்து எவ்வளோ காசு வேணுமோ எடுத்துக்கரலாம், ஆனால் தேவையில்லாமல் என்னோட ஒய்ஃப் டைப்பை பண்ணதுக்கு கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு மிரட்டான். நம்ம ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ஷாக் ஆகிட்டு இருக்கு, இவன் டைப்ரா கார்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. அதுக்கப்புறம் அந்த ஒர்க்கரையுமே நீ வந்துட்டு அளவுக்குமே நடந்துக்கிட்ட, ஸோ வந்து உனக்கு இதுக்கப்புறம் இங்கே ஜாப் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். பிறகு அந்த சீக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு அப்படின்னா இவன் தான் நான் மேரேஜ் பண்ணிக்க வேண்டிய பையனா, தெரியாமல் போய் இவளுக்கு வந்துட்டு மேரேஜ் பண்ணி வச்சுட்டேனே, இப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் எல்லாமே ஏன்ட்ட மட்டும்தான் இருக்கணும், அவளுக்கு எதுவுமே கிடைக்கக்கூடாது, இது வந்துட்டு எனக்கு சொந்தமானது, ஸோ நான் திரும்ப எப்படியாச்சும் அடைஞ்சாகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எப்படியாச்சும் மடக்கிறத பற்றி அவங்க பிளான் பண்ணிகிட்ருக்கா. நெக்ஸ்ட் சீனில் அந்த சி அவங்க அம்மாட்ட வந்து அம்மா நான் பேசாமல் நான் ஷாவை வந்து மேரேஜ் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் என்ன பைத்தியம் ஆயிட்டியா, நீ தானே அந்த பொண்ணை வேணான்னு சொல்லிட்டு வேற ஒருத்தவங்களை அனுப்பி வச்சு அப்படின்ற சொன்னதுமே அம்மா நான் வந்துட்டு தப்பாக நினச்சிட்டேன், அவருக்கு நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, ஆனால் அவர் ரொம்ப ஹேண்ட்ஸமாக நல்லா இருக்காருமா, நான் வந்து மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்களுக்கு அவங்க ரொம்ப ஷாக் ஆகிடுது. பேசாமல் நம்ம அவளுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துடலாம், அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணி வச்சுக்கிறேன்னு சொன்னதும் அங்கே அவங்க ரொம்ப ஷாக்காகி போய் பார்த்ததும் நீங்கள் ஒரு விஷயம் வந்து அப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், என்னை செக்ரட்டரி அவர்கிட்ட வந்து சேர்த்து விட்டுருங்க, ஸோ அவருக்குமே என்னை பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் அப்போ வந்து என்னை வந்து வேணான்னு சொல்ல மாட்டீங்கல்ல, மேரேஜ் பண்ணி வச்சுருவீங்களான்னு சொன்னதுமே இவளோட பேச்சை கேட்டுட்டாங்க. ஷாக்காக தான் இருக்குது அவங்க அம்மாவுக்கு. எனக்கு டிரைவர் நம்ம ஹீரோயினோட அம்மாட்ட உங்கள் சின்ன வயசு பொண்ணோட போட்டாவே இன்னுமே வச்சுட்ருக்கீங்களான்னு கேட்டதும் ஆமாம் நான் இன்னுமே வச்சுட்ருக்கேன் அப்படின்ற செட் அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. உங்களால் தான் என் பொண்ணு எனக்கு திரும்ப கிடச்சிருக்கா, அவள் கையில் பர்த் மார்க் இருக்குது, இப்போ இல்லைன்னு சொல்லிட்டு நான் கேட்டப்ப பெருசாகிறப்ப சில பேருக்கு மறைஞ்சிரும்னு சொன்னீங்கல்ல, அதனால தான் எனக்கு என் பொண்ணு கிடச்சிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஹாப்பியாகிட்டு பேசிட்டு போயிட்டுருக்காங்க.
அப்போ அங்கிட்டு போகிறப்ப நம்ம ஹீரோயின் அங்கே உடால வந்து அவளுக்கு வந்து அடிபட்டு அங்கே ஆக்சிடென்ட் ஆகிடுது. அந்த ஃபோட்டோ கீழே விழுந்ததுமே நம்ம ஹீரோயின் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இந்த ஃபோட்டோ என்ன சின்ன வயசில் நான் பார்க்க இருந்த மாதிரியே தோணுது எனக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவன் மயக்கமாயிடுறா. பிறகு ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வரும்போது அவங்க வந்துட்டு சாரி கேட்குறாங்க. அங்கே டிரைவருமே சாரி கேட்டதுமே நம்ம ஹீரோயின் நான் தான் சாரி கேட்கணும் பார்க்காம நடுவில் வந்துட்டேன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் உங்கள் கையில் ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு அது யாரோடது ஆண்டின்னு சொன்னதும் அது என்னோட பொண்ணோடதுமா அப்படின்றத சொன்னதுமே அதை நான் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அவங்க எடுத்து காமிக்க போகும்போது அங்கே நர்ஸ் வந்துடுறாங்க. உங்கள் பொண்ணு வந்துட்டு இப்போ நல்லா இருக்காங்க நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்போ அவங்க அந்த ஃபோட்டோவை பக்கத்தில் க்ளோஸாக வச்சுட்டு இல்லைம்மா என் பொண்ணு கிடையாது இவ அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின்ட்ட நாங்கள் ஜியான் குரூப் ஃபேமிலியோடவங்க அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயின் ஜியாங் குரூப் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டுட்டு ஷாக் ஆகுறா. உனக்கு என்ன தெரியுமாமா அப்படின்றத சொன்னதுமே ஸ்ரீயோட அம்மாவா நீங்கன்னு கேட்டதுமே அவளை எப்படி உனக்கு தெரியும்னு சொன்னதும் நானுமே அவங்கள சேர்த்து தான் ஆர்ஃபனேஜில் வளர்ந்தேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. கண்டிப்பாக நீ என்னோட வீட்டுக்கு வரணுமான்னு சொன்னதும் இல்லை நான் வரல வேணாம் அப்படின்றத சொல்கிறா. அவங்களுக்குமே புரிஞ்சுக்குது அப்படின்னா பொண்ணு வந்துட்டு இவ்வளோதான் மேரேஜ் பண்ணி வச்சு அனுப்பி விட்ருக்கான்னு சொல்லிட்டு ஸோ இல்லை நீ கண்டிப்பாக வீட்டுக்கு வந்தாகணும் என் பொண்ணுமே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாள் உன்னை பார்த்துட்டுன்னு சொல்லிட்டு அவளை அங்கே வீட்டுக்குமே அவங்க கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஹீரோப்பா அவங்க காரில் போகிறத பார்த்துட்டு ஸ்டாப் பண்ண பார்க்கலான்னு பார்க்குறான். பட் அதுக்குள்ளே அங்கே கார் போயிடுது. ஜியாங் கம்பெனிக்காரவங்க வந்துட்டு இவ்வளோதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் அங்கே வீட்டை போய் பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. இவ்வளோ அற்புதமான வீடு அம்மாலாம் அவளுக்கு கிடச்சிருக்காங்களேன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஹீரோயின் அவங்க பார்த்துட்டு கையில் இருக்க கிளாஸ் அங்கே பயத்தில் கீழே விழுந்துருது. இவன் நான் இங்கே பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு எதுக்குமே அவளை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னதுமே இவ்வளோ வந்துட்டு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா நான் வந்துட்டு அதனால தான் கொஞ்சம் கேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்றத சொன்னதும் அங்கே அவளுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. ஐயோ கடவுளை இவ பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டானா கண்டிப்பாக வந்துட்டு என் நிலைமை என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகுது. அப்போ அவங்க அம்மா நான் ட்ரிப்புக்காக 1 மந்த்துக்கு வெளியே போக வேண்டியதாக இருக்குது ஸோ வந்துட்டு நீ வந்து இந்த பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கோன்னு சொன்னதும் அந்த ஷீ வந்து நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போயிட்டு வாங்கம்மா அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட இங்கே யாரும் ஃப்ரீயாலாம் இருக்க முடியாது வேலை பார்க்கணுன்னு சொன்னதும் நான் வேலை பார்க்குறேன்னே நான் சொல்கிறா. அப்போ அங்கே ஒரு மெயிலிட்ட போய் இவளை நீ எப்படி பாடப்படுத்துறியோ பயந்தடிச்சுட்டு ஓடணும் உனக்கு நான் எக்ஸ்ட்ரா பேமெண்ட்மே தருவேன்னு சொன்னதுமே அந்த லேடியுமே அங்கே ரூடாக நம்ம ஹீரோயின்ட்ட பிஹேவ் பண்ணிவிட்டு வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு நம்ம ஹீரோயின் அங்கே வீட்டை க்ளீன் பண்ண சொன்னதுமே அவளுமே க்ளீன் பண்ணிட்டுருக்கா. காலையிலேருந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கதை அந்த மெய்டவங்க பார்த்துட்டு ரொம்ப பெரிய வீடாக இருக்குது இது எல்லாத்தையும் இந்த பொண்ணு பாவை எப்படி வந்துட்டு க்ளீன் பண்ணுவான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. பிறகு ஹீரோயின் அந்த லேடி அங்கே ஹர்ட் பண்ணிவிட்டு காலையிலேருந்து வேலை பார்க்குறா நான் டயர்டே ஆக மாட்டாளேன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே ஹீரோயின் ஏன் இப்படி நீ பண்ணிட்டுருக்குன்னு சொல்லிட்டு தள்ளும்போது அந்த லேடி போய் அங்கே வந்துட்டு தள்ளி போய் விழுகுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுகும்போது ஹீரோ வந்து காப்பாற்றிடுறான். என்ன தைரியம் தான் என்னோட ஒய்ஃபை இந்த மாதிரி நீ வந்துட்டு வேலை பார்ப்பேன்னு சொல்லிட்டு கத்துனதும் அவுட் சைடர்லாம் வந்து இங்கே வந்து பேசிகிட்டு இருப்பியா அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணி பேசினதுமே அவர் யாரும் தெரியாமல் பேசிகிட்டு இருக்கோம் உன் நிலைமை என்னாகும் தெரியலன்னு சொல்லிட்டு அங்கே அசிஸ்டன்ட் சொன்னதும் யங் ஃபேமிலி எவ்வளோ பெரிய பணக்காரங்க தெரியுமா கண்டிப்பாக உன் நிலைமை வந்துட்டு ரொம்ப மோசமாக போகுது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவப்பட்ட அந்த லேடி வந்து கத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுமே மரியாதை இங்கேருந்து போயிருங்க இல்லை நல்லா தெரியாதுன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணும்போது அங்கே நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு போகிறான். அந்த ஷீ அங்கே வந்துட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது இப்படி இந்த ஆள் வந்து வெளியேருந்து வந்துட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதுமே அங்கே நம்ம ஷீ வந்துட்டு யார் அது அப்படின்றது சொல்லிட்டு பார்த்தா கடைசியில் அது நம்ம ஹீரோ. ஸோ அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. இந்த லேடி ஓவராக வந்துட்டு நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே இன்சல்ட் பண்ணி பேசுனதுமே அங்கே கோவப்பட்டு அங்கே அவள் கண்ணத்தில் அரைஞ்சிட்டு என்ன தைரியம் தான் நீ இப்படி வேலையெல்லாம் பண்ணுவேன் நீ இப்படி தான் வந்து நடந்துக்குவியா இவ்வளோ வேலையை விட்டு தூக்குங்கன்னு சொல்லிட்டு அடித்து விரட்டி விட்டா. பிறகு அங்கே நம்ம ஹீரோட்ட என்னோடய சிஸ்டருக்கு இப்படி வீட்டில் ஒர்க் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும் ஸோ சொன்னாலுமே கேட்காம அவள் பண்ணிட்டான்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோ அவளுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனதுமே இவளுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் எங்கள் பெட்ரூமில் வந்து படுக்க வச்சுட்டு அவள் கையில் மெடிசன்லாம் போட்டு விட்டுட்டு அங்கே இருந்து போகிறான். அப்போ அங்கே அவள் வந்துட்டு ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு மன்னிச்சிடுங்க அந்த லேடி வந்துட்டு ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டாங்க கண்டிப்பாக நான் அவங்கள வந்து வெளியே விட்டு தூக்கிடுறேன் என்னோடய சிஸ்டர் நான் நல்லபடியாக பார்த்துக்குருவேன்னு சொன்னதுமே அவளுக்கு மட்டும் ஏதாச்சும் பிரச்சனையாச்சுன்னா கண்டிப்பாக என்னை விட மோசமானவங்க யாருமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே முழிப்பு வரும்போது அவள் கையில் மருந்தெல்லாம் போட்டிருக்கதை பார்த்துட்டு யார் என்னை வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க எனக்கு எப்படி மெடிசன்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா.
இருக்கா. அவள் வெளியே வரும்போது இன்னொரு மெய்டு வந்துட்டு அங்கே ரொம்ப நல்ல விதமாக நம்ம ஹீரோயின்கிட்ட பேசினதுமே அங்கே அவளுக்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே அந்த ஸ்ரீ வந்துடுறா, நீ இதை பற்றி கவலைப்படாத, நீ என்னோட அம்மா வந்து என்னை பார்த்துக்க சொல்லிட்டு போனாங்கன்னா கண்டிப்பாக நான் உன்னை நல்லபடியாக பார்த்துக்க வேணாமா. அந்த லேடி உன்ட்ட ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டாங்கல்ல, அந்த லேடி நான் வேலையை விட்டு துரத்தி விட்டுட்டேன். இதுக்கப்புறம் நீ வந்துட்டு எதையும் மைண்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற சொன்னதுமே நம்ம ஹீரோயின் எதையும் நான் பெருசாக எடுத்துக்கலன்னு சொல்கிறா. பட் வந்துட்டு அவங்க பிரதருக்காக தான் அவங்க வந்து போய் பேசிகிட்டு இருக்கா. ஹீரோயினுக்குமே அங்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கு ஹீரோயின் அவங்க பிரதரை பார்த்துட்டு பேசும்போது, நான் வந்து உங்கள் பயாலஜிக்கல் பிரதரும் கூட இல்லை, எனக்காக அவங்க படிப்பை விட்டுட்டு இப்படி கஷ்டப்படுத்து நீங்கள் வந்துட்டு காசெல்லாம் கட்டிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு அவன் கவலைப்பட்டதும், என்ன பேசிகிட்டு இருக்க, இந்த உலகத்தில் எனக்கு நீ மட்டும் தான் இருக்க, நான் உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறது என்னோட கடமைன்னு அவள் சொல்கிறா. நம்ம ஹீரோ அங்கேருந்து அதை எல்லாமே கைவிட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிடுது. அப்படின்னே ஆர்ஃபனேஜில் வளர்ந்து போனான்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோடய ஒய்ஃபை ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிறணும், ஸோ வந்துட்டு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். சரி ஓகே, நீ வந்துட்டு ஒரு வீடு வந்துட்டு எனக்காக வந்து விலைக்கு வாங்கிடு, நானும் என்னோட ஒய்ஃபும் சேர்ந்து அங்கே ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ட்டு சொன்னதும் அவருமே அங்கே வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு போகிறாரு. பிறகு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டு, நீ வந்துட்டு இங்கே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கன்னு எனக்கு தெரியும், நீ வெளியே வா அப்படின்ட்டு சொல்லிட்டு கூப்பிடும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததுமே அங்கே பின்னாடி இருந்து பேசினதும் பயந்து விழா. என்ன மிஸ்டர் நீங்கள் இங்கே பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கேட்டதுமே, நான் வந்து உன்னோட ஹஸ்பண்ட், நீ எப்படி என்ன மிஸ்டர்ன்னு சொல்லிட்டு கூப்பிடுவேன், இதுக்கப்புறம் நம்ம மேரேஜ் ஆயிடுச்சுன்னா தனித்தனியாக ஏன் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் க்ளோஸாக வந்ததும் ஹீரோயினுக்கு என்னடா பண்ணுறான்னு சொல்லிட்டு அங்கே ஷாக் ஆகுது. அப்போ அங்கே கீயை எடுத்து கொடுத்து, இது ஒரு வீட்டோட சாவி அப்படின்ற சொல்லிட்டு அட்ரஸுமே சொல்கிறான். இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் அங்கே தான் சேர்ந்து இருக்க போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு, நீ இப்போ சொல்கிற இடம் வந்து ரொம்ப வேல்யூவான இடம், அங்கே ரொம்ப ப்ரைஸ்லாம் ரொம்ப அதிகம், நீ எப்படி அங்கே வாங்கினேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, நான் ஒன்றும் விலைக்கெல்லாம் வாங்கலை, என்னோட பழைய வீடு அங்கே இருக்குது, அந்த வீடுனால தான் நான் வந்துட்டு ஸ்டே பண்ண சொல்கிறேன், ஸோ வந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம 2 பேருமே சேர்ந்தா இருக்க போகிறோம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து போக சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்குமே அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு அதெல்லாம் கேட்டுட்டு. நம்ம ஹீரோயின் அந்த வீட்டை போய் பார்த்தா ரொம்ப வீடு பெருசாக ரொம்ப அழகாக இருக்குது. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. அப்போ அங்கே ஒரு மேனேஜர் வந்து, இந்த வீட்டை உங்கள் ஹஸ்பண்ட் விலைக்கு வாங்கியிருக்காரு, இதில் நீங்கள் சைன் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவர் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. அப்போ ஹீரோ, நான் எங்கே விலைக்கு வாங்கினேன், இது பழைய வீடு தான் சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயின் என்ன சொல்லிட்டுருக்க, இது பாரு வந்துட்டு எப்படி புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே அவர் வந்துட்டு இப்படி கண்ணை காமிச்சு வந்துட்டு அப்படியே செய்கை காமிக்கிறாரு. ஸோ வந்துட்டு அந்த ஆளுமே ஆமாம் ஆமாம் அப்படின்றத சரியாரு, நான் வந்துட்டு என்னோட காசெல்லாமே போட்டு இது எல்லாத்தையுமே பழசாக இருந்ததை புதுசாக மாற்றிருக்கேன் அப்படின்றத சொன்னதுமே அவருமே ஆமாம் அப்படிதான், நான் தான் மாற்றி சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் அங்கே போனதுமே நம்ம ஹீரோயின், அப்படின்னா நீ வந்துட்டு வச்சுருந்த கையில் காசு எல்லாத்தையுமே இதிலே போட்டியான்னு சொன்னதுமே அங்கே அவன் ஆமான்னு சொல்கிறான். சரி ஓகே, நீ வந்து உன் செலவை பற்றிலாம் கவலைப்படாத, உனக்கு என்ன தேவையோ எல்லாத்தையுமே நான் வந்து பார்த்துக்கிருவேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. பிறகு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே கால் வந்துடுது, ஒரு ஃபைட்டிங்காக வந்துட்டு ஆள் எடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு அங்கே அவர் வந்து ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அங்கே நம்ம ஹீரோட்ட, நான் வந்துட்டு இப்போ ஒரு முக்கியமான வேலையாக போக வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கா. ஏன்னா நம்ம ஹீரோவோட கம்பெனி தான் அந்த ஆளை எடுக்க போகிறாங்க போல். ஸோ வந்துட்டு அவள் ஹாப்பியாகிறத பார்த்துட்டு அவனுக்குமே அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. பக்கத்தில் க்ளோஸாக வந்து பேசினதுமே அவன் மைண்டில் வந்து உள்டாவாக அங்கே வந்துட்டு வேறு விஷயங்கள்லாம் ஓட ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயின் என்ன அப்படி பார்த்துட்ருக்கு அப்படின்றத சொன்னதுமே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் உடனே அங்கே வந்து இன்டர்வியூ கொடுக்கறதுக்காக கிளம்பிடுறா. அங்கே வந்து போனால் அங்கே ஆல்ரெடி வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வந்துட்டு அதை பார்த்துட்டு அவளுக்கு நம்ம செலக்ட் ஆகுமா அப்படின்ற சொல்லிட்டு ஒரு சின்ன டவுட் ஆகிடுது. பிறகு அங்கே ஒரு பொண்ணு பக்கத்தில் போய் உட்காந்ததுமே அந்த பொண்ணு ரொம்ப நர்வஸாக இருக்கவும் என்னாச்சேன்னு சொல்லிட்டு கேட்டதும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, செலக்ட் ஆகுனா என்னன்னு தெரிலன்னு சொன்னதுமே அங்கே வந்துட்டு அவளோட சர்டிஃபிகேட்லாம் வாங்கி பார்த்துட்டு உன்னோட ஃபைட்டிங் ஸ்கில் உன்னோட மார்க் எல்லாமே நல்லா தான் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. பிறகு யாயான்னு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க, போன வருஷம் சாம்பியன் அவள் தான் போல், அவள் அசிஸ்டன்ட்மே எங்கள் கூட சேர்ந்து வந்துட்டுருக்கா. அப்போ அங்கே வந்ததுமே எல்லாருமே அவளை பார்த்துட்டு அங்கே வந்துட்டு ஜால்ரா அடிச்சுட்டு அவகிட்ட பேசுகிறாங்க, சாம்பியன் வராங்கன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் உட்காந்துருக்க இடத்துல வந்துட்டு எந்திரி, எங்கள் மேடம் உட்காரணும்னு சொன்னதுமே நான் எந்திரிக்கணும், ஏன் நான் வந்து ஆல்ரெடி இங்கே தான் உட்காந்துட்ருக்கேன் அப்படின்றத சொன்னதும் அங்கே அந்த யாயா, நான் யார் தெரியல, என்கிட்ட வந்து நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, ஒரு டைம் நீ ஏதோ ஜெயிச்சிட்டேன்னா உடனே வந்துட்டு நீ பெரிய ஆள் நினச்சிட்ருக்கியா, அப்படிலாம் கிடையாது, இந்த டைம் நீ வேணால் ஜெயிச்சு பாருன்னு சொல்லிட்டு பேசினதும் அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. இவ்வளோ அடித்து வரட்டுங்கன்னு சொன்னதுமே அங்கே வந்துட்டு அவள் மிரட்டி பார்க்குறா, கையெல்லாம் ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு. பட் வந்துட்டு ஹீரோயினுக்கு வந்துட்டு எதுவுமே ஆக மாட்டுது. இவன் எந்திரிக்கவே மாட்டாளே அப்படின்றத சொல்லும்போது அந்த யாயா, இவ்வளோ யார் இங்கேருந்து அடைச்சி விரட்டுறாங்களோ அவங்கள வந்துட்டு என் கூட அசிஸ்டண்டாக நான் வச்சுக்கிறவேன்னு சொன்னதுமே எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அப்போ அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோட்ட அங்கே ஓடி வந்துட்டுருக்காரு. நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பியாகிட்டு கிளம்பிட்டுருக்கான், ஒய்ஃபை பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு. இப்படி உங்கள் ஒய்ஃபை வந்துட்டு அங்கே எல்லாருமே சேர்ந்து டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொன்னதுமே ஹீரோங்க வந்து பார்த்தா உல்ட்டாவும் நடந்திருக்கு. அவள் எல்லாத்தையுமே போட்டு அங்கே அடித்து போட்டு வச்சிருக்கா.
இருக்கா. அங்கே இருக்க பொண்ணுங்க, இந்த பொண்ணு ஒரு புஷ் தான் விட்டா, அதில் வந்துட்டு இப்படி விழுந்துட்டாங்கன்னேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ என்னமோ என்னோட ஒய்ஃபை டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொன்னா, ஆனால் என்ன வந்துட்டு நடந்திருக்கு அப்படின்றத சொன்னதுமே, அதான் எனக்கும் தெரியல பாஸ் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அவருக்கே வந்து ஷாக் ஆயிட்டுருக்கு. அப்போ அந்த யாயா நம்ம ஹீரோவை பார்த்ததுமே அவளுக்கு அங்கே ஜொல்லு ஒடிய ஆரம்பிச்சிருது. ஏன்னா நம்ம ஹீரோவோட க்ரஷ் போலாவே நம்ம ஹீரோயின் அவனுங்க பார்த்துட்டு, ஏய் நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே, நான் வந்துட்டு இங்கே மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய் சொல்கிறான். அப்போ அந்த யாயாக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, இவன் எதுக்காக மேனேஜர்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ யார் வந்துட்டு இங்கே ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணது? உண்மையை சொல்லுங்க. ஃபைட் பண்ணவங்க யாரா இருந்தாலும் சரி, இங்கே வந்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு ஜாப்புமே கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே கோவப்படுறான். அப்போ அங்கே வந்துட்டு அதெல்லாம் கிடையாது. நாங்கள் ஃபைட்டெல்லாம் பண்ணலை. சும்மா நாங்கள் வந்துட்டு விளையாட்டுக்காக தான் பண்ணிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு அந்த யாயா வந்து அவன்கிட்ட வந்துட்டு அங்கே ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கா. பட் அவன் வந்து அவளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம நம்ம ஹீரோயின்ட்ட பேசிட்டு இருக்கான். உனக்கு எதுவும் அடியெல்லாம் படலைலன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகுது. அப்போ ஒரு பர்சன், நீ ஜஸ்ட் வந்துட்டு இங்கே ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்க, நான் வந்து உங்கள் முதலாளிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து பேசுனதும், அசிஸ்டன்ட் வாய முடி தொலைடா, அவர் தான் நம்ம ஓனரே, நீ தேவையெல்லாம் பேசி உனக்கே ஆப்போ வச்சுக்காதன்னு சொன்னதுமே அவன் அங்கே ரொம்ப பயந்து போயிடுறான். அப்போ ஹீரோ யாருமே வந்துட்டு இங்கே சண்டையெல்லாம் போடலைல, ஸோ வந்துட்டு ப்ராப்ளம் வேணாம், பேசாமல் எந்திரிச்சு அவங்கவுங்க ஒர்க்கை பாருங்க அப்படின்றத சொன்னதுமே எல்லாருமே அங்கே இருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோவா அங்கே ஹீரோயினை கூட்டிகிட்டு போனதுமே இந்த யாயா எப்படி வந்துட்டு இவளை போய் எப்படி அவன் கூட்டிகிட்டு போகலாம், எனக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காமன்னு சொல்லிட்டு உன்னை வந்து எப்படினாலும் எனக்கு சொந்தமாக்காமல் நான் விடமாட்டேன்னு சொல்லிட்டுருக்கா. நம்ம ஹீரோ உனக்கு எதுவும் அடிப்படலைன்னு நம்ம ஹீரோயின்கிட்ட கேட்டதுமே நான் வந்து நல்லா தான் இருக்கேன்னு அவள் சொல்கிறா. உனக்கு வந்துட்டு எதுக்காக வந்து இப்படிலாம் கோவம் வந்துட்டுருக்கு, உன்னோட பாஸ் வந்துட்டு உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டாருன்னா என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்டதும், அதெல்லாம் கவலைப்படாத, நான் வந்துட்டு என்னை பார்த்துக்குவேன், எனக்கு அப்படிலாம் வந்துட்டு எதுவும் நடக்காது, என் பாஸ் என்கிட்ட ரொம்பவே க்ளோஸ் ஆனவர் அப்படின்றத சொல்லிட்டுருக்கான். ஹீரோயின் உனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குல்லன்னு சொல்லும்போது நான் கண்டிப்பாக ஒன்று நம்புகிறேன்னு சொல்லிட்டு அங்கே கிஸ் பண்ண வந்ததுமே நம்ம ஹீரோயின் அங்கே வேகமாக தள்ளிக்கிறா. இன்றைக்கி நடந்ததுக்கு எனக்கு வந்துட்டு எந்த ஒரு சம்மந்தமே கிடையாதுன்னு சொல்லிட்டு திரும்ப அங்கே வந்து பேசிகிட்ருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன் என்ன பேசிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு திரும்ப அவளை பிடிச்சி அங்கே வந்துட்டு கிஸ் பண்ண போகும்போது அங்கே அவளுக்கு ரொம்பவே அங்கே ஷாக் ஆகிடுது. அவளுமே ரொம்ப அமைதியாகிடுறா. அப்போ அந்த டயத்தில் அசிஸ்டன்ட் வந்துட்டு நானுமே இங்கே இருக்கேன் மறந்துட்டீங்களான்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோயின் வேகமாக அப்படி இடிச்சது இல்லை, அங்கே மூக்கிலேருந்து அவனுக்கு ரத்தம் வந்துடுது. ஸோ வந்துட்டு அதை பார்த்துட்டு அவன் அப்படியே அங்கே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே பயமாகி போயிடுது. பிறகு ஹாஸ்பிட்டல்லையுமே கூட்டிகிட்டு போய் அங்கே சேர்க்க சொல்லிடுறாங்க. ஹீரோக்கு ரொம்ப நேரமாக முழிப்பு வராமல் இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயின் அங்கே ரொம்ப பயந்து போயிட்டு ஐ திங்க் அவருக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது, ஹோமாவில் போயிட்டாரோன்னு சொல்லிட்டு அங்கே பயந்ததுமே மேடம் வந்துட்டு ஐ திங்க் நிறைய சீரியல் பார்ப்பாங்க போலன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அங்கே ஒரு ட்ராமா பண்ணுறான். பாஸ் இப்படின்னு விட்டுட்டு போயிட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அவனோட வேர்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அங்கே பயமாயிட்டு அவள் பாட்டு அங்கே ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கா. தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாத, ப்ளீஸ் எந்திரிச்சிரு, நான் வேணும்னு வந்த மாதிரி இடிக்கல அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. நம்மளுக்கு இப்போ தான் மேரேஜ் ஆயிடுச்சு, நம்ம வந்துட்டு இன்னும் வந்து பண்ண வேண்டிய வேலைகள் எவ்வளோ இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கோமே அங்கே அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு பக்கம் பயமாயிருது. இவங்க வாட்ட அழுதுட்ருக்காங்களே, இந்த ஆள் எந்திரிச்சாருன்னா நம்மளும் வந்துட்டு சும்மா விட மாட்டாரேன்னு சொல்லிட்டு மேடம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, பாஸ்க்கு எதுவும் ஆகாது அப்படின்றத சொல்லும் போதே நம்ம ஹீரோக்கு முடிப்பு வந்துடுது. ஹீரோயின் அங்கே அழுதுட்ருக்கதை பார்த்துட்டு இப்போ எதுக்காக தேவையெல்லாம் அழுதுட்ருக்கு அப்படின்றத சொன்னதுமே இதுக்கெல்லாம் காரணம் இவன் தான், நீ எந்திரிக்காமல் போயிட்டா என்ன பண்ண முடியும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து ஃபீல் பண்ணுறா. அதை கேட்டுட்டு அவனுக்கு டென்ஷன் ஆகிட்டு என்ன தைரியம் தான் இவன் இந்த மாதிரி பேசியிருப்பான் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கோவப்படுறான். பாஸ் நீங்கள் ரொம்ப நேரமாக வந்துட்டு மயக்கத்தில் இருந்தீங்களா அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் உனக்கு எதுக்காக மயக்கம் வந்துச்சு, சின்ன வந்துட்டு பிளட்டை பார்த்தா மயக்கம் வருமானு சொன்னதும் அவன் ஆமான்னு சொன்னதுமே ஹீரோயின் அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. பிறகு அசிஸ்டன்ட்மே கூட சேர்ந்து சிரிக்கவுமே சரி ஓகே நீ வந்து உன்னோட அம்மாவோட சேர்ந்து இன்னைக்கு டின்னருக்கு போகணுன்னு சொன்னில, பேசாமல் வந்துட்டு நீ கிளம்புன்னு சொல்லிட்டு அங்கே கஞ்சாட காமிச்சதுமே அவனுக்கு அது புரியாமல் பாஸ் உங்கள் கண்ணுக்கு என்னாச்சின்னு சொன்னதும் என் கண்ணெல்லாம் நல்லா தான் இருக்குது, நீ ஏன்னா மறந்து போயிட்டேன்னு சொல்லும்போது அங்கே வந்துட்டு முறைச்ச பிறகு புரியுது. ஆமாம்மா என்னோட அம்மாவோட சேர்ந்து நான் இன்னைக்கு டின்னருக்கு போக வேண்டியிருக்கு, எனக்கு வந்துட்டு இப்போ டைம் ஆயிடுச்சு அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் இப்போ நல்லா தானே இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு நீ வந்துட்டு சாப்பாடெலாம் நல்லா சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அங்கே பனானா ஊட்டுறேன்ற பேரில் அங்கே போர்ஸ் பண்ணதுமே நீ இப்படிலாம் வந்துட்டு பனானா ஊட்டுவியா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகுறான். எனக்கு இப்படியே மூச்சே முட்டிடும் போல், நீ வந்துட்டு என்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணுமா, அதுக்காக இப்படிலாம் பண்ணாதன்னு சொன்னதும் நான் ஸ்ட்ராங்கெலாம் கிடையாது, நீ தான் ரொம்ப வீக்காக இருக்கன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு அடி அடித்ததுமே அவனுக்கு அங்கே ரொம்ப பெயினாக ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயின் நீ இப்படிலாம் பண்ணாதன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் வரும்போது ரெண்டு பேருமே இப்படி பக்கத்தில் க்ளோஸாக வந்துடுறாங்க.
பிறகு நம்ம ஹீரோங்க கிஸ் பண்ண போகும்போது இந்த டைம் டாக்டர் வந்துடுறாரு. உங்களுக்கு இப்போ நல்லா தான் இருக்குது, நீங்கள் வந்துட்டு கவலையெல்லாம் படாதீங்க, நீங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பலாம் அப்படின்றத சொல்லிட்டுருக்காரு. பார்த்துக்கோங்க வேறு மாதிரி ஏதாச்சும் அடிபட்டுறாமா அப்படின்றத சொல்லிட்டு போனதுமே அங்கே நம்ம ஹீரோ, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் ரொம்பவே ஸ்ட்ராங்கான பர்சன், நான் இதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். ஹீரோ, உன்னோட ட்ரெஸ்ஸில் பிளட் ஆயிடுச்சுல, நான் உன்னை கூட்டிகிட்டு போய் ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னதும் அந்த பிளட்டை காமிச்சு இது சின்ன காரை தான், நான் வந்துட்டு துவைச்சா போயிடும்னு சொன்னதுமே அங்கே அதை பார்த்துட்டு அவனுக்கு திரும்பவுமே மயக்கமாயிருது. நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. பிறகு நம்ம ஹீரோயினை, நான் வந்துட்டு உன்னை ஷாப்பிங் பண்ண கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவன் கார்டு கொடுக்குறான். நம்ம ஹீரோயின், இல்லை ஆல்ரெடி நீ வீட்டுக்காக ரொம்ப செலவு பண்ணிட்ட, ஸோ வந்துட்டு இதுக்கப்புறமே வந்துட்டு காசு செலவு பண்ணாத, நாளைக்கு நம்மளுக்கு வந்துட்டு குழந்தைங்கள்லாம் பிறந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ண முடியும் காசு இல்லாமல்னு சொன்னதும், என்ன குழந்தையா நீ அப்படின்னா பேபி பெற்றுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அங்கே நம்ம ஹீரோயின், அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னதும், நீ ஏன் கவலைப்படுற, நான் வந்துட்டு அதெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு தான் கூட்டிகிட்டு வர்றான். அப்போ ஹீரோயின், நீ எதுக்காக என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க, நம்ம வந்துட்டு இங்கே எல்லாம் விற்கிற பொருளை வாங்க முடியாதுன்னு சொன்னதும், வாங்க முடியாது அட்லீஸ்ட் பார்க்கலாம்ல அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பார்க்க சொல்லிட்டு போகிறான். பிறகு அங்கே ஒர்க்கர்கிட்ட போய் நான் ரெடி பண்ண சொன்ன ரிங்கை கொண்டு வாங்க அப்படின்றத சொல்லிடுறான். நம்ம ஹீரோயின் அங்கே இருக்க பொருளெல்லாம் பார்த்துட்டு ஹீரோட்ட வந்து, இது எல்லாமே 1 மில்லியன் தான் ஸ்டார்ட் ஆகுது, நம்ம வா கிளம்பலாம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கூப்பிடுறா. அவங்க அந்த ரிங்கை கொண்டு வந்து கொடுத்துடுறாங்க. அதை பார்த்தா 4 மில்லியன் போட்டிருக்கா. அதை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆகிட்டு, என்ன 4 மில்லியனா அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்டுட்டு இருக்கா. இது வந்துட்டு எங்களுக்கு கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு போகும்போது, இது வந்துட்டு ஒன்றும் 4 மில்லியன்லாம் கிடையாது, ஜஸ்ட் வந்துட்டு நீ போட்டுக்கோ அப்படின்றட்டு கொடுத்ததுமே பார்த்துட்டு இது ரொம்ப அழகாக இருக்குன்னு அவன் சொல்லிட்டு இருக்கா. பிறகு அந்த பொண்ணுகிட்ட, நீங்கள் விலையை அவகிட்ட வந்து குறைச்சி சொல்லுங்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் கார்டையுமே அங்கே கொடுத்துடுறான் பே பண்ணுறதுக்காக. நம்ம ஹீரோயின், இல்லை இல்லை இது எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு திரும்ப வந்து கொடுக்க வந்ததுமே, நினைக்கிற மாதிரி கிடையாது, இது ஜஸ்ட் வந்துட்டு காசு கம்மி தான் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க திரும்பவுமே அங்கே பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின், அதையுமே இவ்வளோ காசு கொடுத்து வாங்க முடியாதுன்னு சொன்னதும், இது வந்துட்டு அதே மாதிரி செய்யப்பட்ட ஒரு ஃபேக்கானது தான், நீங்கள் ஸோ இதை வச்சுக்கலாம், இது ரொம்ப விலை கம்மி தான் சொன்னதுமே நம்ம ஹீரோயின் ஹாப்பி ஆகிட்டு, அப்படின்னா இங்கே இருக்கிறது எல்லாமே அப்படி தானான்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு எல்லாத்தையும் வாங்குறதுக்காக போயிடுறா. அப்போ அங்கே 2 இருக்க பொண்ணுங்க, உண்மையிலே வந்துட்டு இந்த பொண்ணு ரொம்ப லக்கியானவ தெரியுமா, எப்படியும் வந்து அவங்க ஹஸ்பண்ட் கவனிச்சிட்ருக்காரு அப்படின்ற சொல்லிட்டு பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே போயிட்டுருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த ரிங்கை கொண்டு போய் அங்கே ரோட்டில் வச்சுட்டு ஹீரோயின்ட்ட, நம்ம 2 பேத்துக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு, ஆனால் இப்போ வரைக்கும் நான் வந்துட்டு முறைப்படி வந்து ப்ரப்போஸே பண்ணலை, நான் வந்துட்டு உண்மையிலே உன்னை ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன், நம்ம 2 பேருமே வந்து சேர்ந்து நல்லபடியாக வளரணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறான். அப்போ ஹீரோயின், என்ன பண்ணிகிட்ருக்க, ஆளுங்கள்லாம் பார்க்க போகிறாங்க, நீ எந்திரின்னு சொன்னதுமே, எனக்கு அதெல்லாம் பரவாயில்ல, நான் உண்மையிலே உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், நீ என்னை வந்து ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ப்ரப்போஸ் பண்ணுறான். ஹீரோயினுமே ஹாப்பியாயிட்டு ஓகேன்னு சொன்னதுமே ஹீரோங்க வந்துட்டு ஹாப்பியாயிட்டு எங்கே ஹக் பண்ணிக்கிறார் ரிங்கெல்லாம் போட்டுட்டு. பிறகு அவங்க ஆஃபீஸ்க்கு வந்தால் அங்கே நம்ம ஹீரோயினோட அம்மா இருக்காங்க. நீங்கள் வந்துட்டு மன்னிச்சிடணும், என் பொண்ணு உங்களுக்கு வந்துட்டு மேரேஜ் வேறு ஒரு பொண்ணோட பண்ணி வச்சிட்டான்னு எனக்கு தெரியும், பட் வந்துட்டு அவளை நீங்கள் மன்னிச்சு அவளை உங்களோட பர்சனல் அசிஸ்டண்ட்டாக வச்சுக்கிறணும் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. அவங்க உங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோவோட மைண்டில் இவங்ககிட்ட சொல்லி எப்படியாச்சும் ஹீரோயினை அடாப்ட் பண்ணிக்கிற சொல்லலாம், ஸோ அந்த குடும்பத்தோட பொண்ணுன்னு சொல்லிட்டு அவளையுமே சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அவன் பிளான் பண்ணிட்டு, எனக்குமே சில கண்டிஷன் இருக்குது, அவள் இங்கே ஒர்க்குக்கு வரலாம், பட் என்னோட ஒய்ஃப்ட்ட நான் வந்துட்டு இந்த கம்பெனியோட பாஸ்ன்றதை சொல்லக்கூடாது, ஸோ வந்துட்டு நான் வந்து அவளுக்கு தெரியாமல் தான் இப்போ வரைக்கும் இந்த ஐடென்டிஃபை வச்சுட்ருக்கேன், அதுக்கு ஓகேனா நீங்கள் வரலான்னு சொன்னதுமே அவங்களுமே கண்டிப்பாக அப்படின்றத சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் டே அங்கே ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கு. அப்போ நம்ம ஹீரோ கூட சேர்ந்து இந்த டைம் அந்த ஷீமே அங்கே வந்துட்டுருக்கா. அங்கே எல்லாருமே அங்கே பார்த்துட்டு அவ்வளோ ஷாக் ஆகிட்ருக்காங்க. ஹீரோயினுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிருக்கு, இவ்வளோ இதுக்கூட கூட்டிகிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு, ஏன்னா தெரியல இவ்வளோ தான் மேரேஜ் பண்ண வேண்டியதுன்னு சொல்லிட்டு. அதனால தான் அங்கே நம்ம ஹீரோ, எல்லாருமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் எங்கள் அசிஸ்டண்ட்டை கேட்டுக்கலாம், உனக்கு வந்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு ப்ராப்ளம் இருந்தால் நீ என்கிட்ட நேரடியாகவே கேளுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட சொல்கிறாரு. அங்கே நம்ம ஹீரோயின், நீ எதுக்காக அவ்வளோ கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அங்கே இவன் வந்துட்டு, என்னோட பாஸ் வந்து எனக்காக வந்து ஹையர் பண்ணியிருக்காரு அசிஸ்டண்டான்னு சொல்லிட்டு அவன் போய் சொல்கிறான். ஓ, உன்னோட பாஸ் வந்து உன்னை ரொம்ப லவ் பண்ணுறாரா, உனக்கே வந்துட்டு அசிஸ்டண்ட்டில் ஏற்பாடு பண்ணுறாரான்னு சொல்லிட்டு அவளுக்கு டென்ஷன் ஆகுது. ஸோ நம்ம ஹீரோக்குமே அது நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு வந்துட்டு ஜெலஸ் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு, நான் வந்துட்டு உன்கிட்ட கூட்டிகிட்டு போய் பேசணும், முக்கியமான விஷயம், என் கூட வா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது அப்போ அந்த ஷீமே பின்னாடியே போகிறா. நீ எங்கே வந்துட்டுருக்க, இங்கே எல்லோரும் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்றதை பார்த்துக்கோ அப்படின்ற சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான்.
பிறகு அந்த யாயாவும் அந்த ஸ்ரீயுமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீ தான் இவ்வளோ மேரேஜ் பண்ண வேண்டியது எனக்கு நல்லாவே தெரியும். போன வருஷம் சாம்பியன் நீ தானே அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்குறா. நீ வந்துட்டு எனக்கே ஹெல்ப் பண்ணு, நான் உனக்கே ஹெல்ப் பண்ணுறேன். நம்மளோட எதிரி வந்து சேம் தான். ஸோ வந்துட்டு நீ சாம்பியன் ஆகிருவ அப்படின்றத சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அங்கே பக்கா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே என்னோட ஃபியான்சேக்காக தான் திரும்ப வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நீ எல்லா ஆளுங்ககிட்டையுமே வந்துட்டு பேச வச்சு அவள் முன்னாடி அவளை வந்துட்டு கில்ட்டியாக்க வைக்கணும்னு சொன்னதும் அவளுமே அங்கே ஓகேன்னு சொல்லிடுறா. பிறகு நம்ம ஹீரோயின் அவன் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு உனக்கு எதுக்காக அவ்வளோ ஜெலஸ் ஆகிட்டு இருக்குன்னு கேட்டதும் நான் ஏன் ஜெலஸ் ஆக போகிறேன், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ எதுக்காக என்ன வந்து பேசணும்னு கூட்டிகிட்டு வந்தீங்க, எனக்கு வந்து ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்றத சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோ நீ ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு இங்கே பாரு நீ பண்ணதுனால பிடிச்சி தள்ளி விட்டு என் ஹார்ட்லாம் ரொம்ப பெயின் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போனது பக்கத்தில் ஹீரோ நீ இப்படிலாம் பண்ணாதான் பக்கத்தில் வருவேன்னு சொல்லிட்டு பிடிச்சி அங்கே வந்து கிஸ் பண்ணிடுறான். அங்கே அந்த ஷீக் அதை பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே வந்துட்டு உள்ளே போகிறா. நம்ம ஹீரோ நீ இப்போ எதுக்காக உள்ளே வந்திருக்கேன்னு கேட்டதுமே போன டைம் என்னோட சிஸ்டர்கிட்ட நான் ரொம்பவே வந்து தப்பாக பிஹேவ் பண்ணிட்டேன், நான் அவட்ட வந்து பேசி சாரி கேட்கணுன்னு தான் வந்திருக்கேன்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோயின் நான்லாம் எதையுமே மைண்டில் வச்சுக்கல, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்றத சொல்கிறா. ஹீரோயின் எனக்கு இப்போ ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போயிடுறா. நம்ம ஹீரோ நான் தான் இந்த கம்பெனியோட பாஸ்ன்றது என்னோட ஒய்ஃப்க்கு தெரியக்கூடாது, ஸோ நீ இதை பற்றி எப்பயும் அவகிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னதும் அவளுமே ஓகேன்னு சொல்கிறா. அதுக்காக தானே இங்கே நான் வந்திருக்கேன், உன்கிட்ட இருந்து அவளை பிரிக்கிறதுக்காக, நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பிறகு அங்கே வந்துட்டு அவள் திரும்ப அவளை போய் இங்கே மீட் பண்ணிவிட்டு நீ இப்போ வந்துட்டு நான் சொன்ன பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற வேண்டிய வேலை வந்துருச்சு, ஸோ அவளாவே அவனை வேணான்னு சொல்லிட்டு போகணும் அப்படின்றத சொல்லிட்டு திரும்ப 2 பேருமே சேர்ந்து அங்கே பிளான் பண்ணுறாங்க. ஹீரோயின் அந்த சைடில் வரும்போது அங்கே 2 பொண்ணுங்க அந்த ஷீ வந்துட்டு நம்ம பாஸோட ஃபியான்ஸையாமே திரும்ப அவங்களுக்காக தான் வந்திருக்காங்களாமேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. 2 பேத்துக்குமே ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு, ஸோ வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாம் கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. அந்த பொண்ணுங்க அந்த யாயாட்ட போய் நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் பேசிட்டோம், உண்மையிலே என்ன அவங்களுக்காக தான் அவங்க வந்திருக்காங்களா, அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்களான்னு சொன்னதும் அவளுக்கு ரொம்ப கோவமாயிருது. இந்தாங்க காசை வாங்கிக்கோங்க, தேவையில்லாமல் பேசாதீங்க, அவள் எனக்கு மட்டும் தான் சொந்தம்னு சொல்லிட்டு அவள் தனியாக அவளோட ட்ராக்கை வந்துட்டு கொண்டு போயிட்டுருக்கா. பிறகு ஹீரோங்க சேர்ந்து போயிட்டுருக்கும்போது வேணுனே அந்த ஸ்ரீ வந்துட்டு ஸ்லிப் ஆகுற மாதிரி விழுக விடுறான். ஹீரோ வேகமாக பிடிச்சிட்டு நீ நல்லா தானே இருக்கன்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்ம ஹீரோயின் மேலேருந்து அதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு, 2 பேரும் க்ளோஸாக இருக்காங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு வேணுனே தான் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கா அவள். அதுக்கப்புறம் என்னால் நடக்கவே முடியல, ப்ளீஸ் என்னை தூக்கிட்டு போறியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே நீ நல்லா தானே இருக்க, மெதுவாவா இல்லை டாக்டரை வர வச்சு பார்த்துக்கோன்னு சொல்கிறான். அப்போ இன்னொரு பொண்ணு வந்துட்டு நான் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதும் இவளை கூட்டிகிட்டு வான்னு சொல்லிட்டு போனதுமே பொண்ணுட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. வந்து என் காரியத்தை எல்லாத்தையுமே கெடுத்துட்டு அப்படின்றத சொல்லிட்டு நீ வந்து என் பக்கம் வர்றதை யாராலையுமே ஸ்டாப் பண்ண முடியாது, நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் நைட்டில் அங்கே வீட்டில் இருக்கும்போது லைட்டு கூட போடாமல் இருக்கா, லைட்டு கூட போடாமல் என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறான். நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும், நீங்கள் உண்மையிலே என் மேலே ஃபீலிங்ஸ் வச்சுருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவனுக்கு கால் வந்துடுது அந்த ஷீட்டை இருந்து. ப்ளீஸ் நீங்கள் என்னை காப்பாற்றுங்க அப்படின்ற சொல்லிட்டு பேசினதுமே எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அங்கே கட் பண்ணி விட்டான். நம்ம ஹீரோயின்ட்டு என்னாச்சு உனக்கு, நான் வந்துட்டு உண்மையிலே உன்னை ரொம்பவே லைக் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லும்போது நான் வந்துட்டு முக்கியமான விஷயம் இன்றைக்கி கண்டிப்பாக உங்கள்கிட்ட பேசி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே திரும்ப வந்துட்டு அங்கே கால் வந்துடுது. அப்போ அங்கே ஒரு பர்சனை அவள் ஹையர் பண்ணி வச்சுட்டு அங்கே வந்து சாப்பிட்டுட்டே பேச விட்டுட்ருக்கா. நான் வந்துட்டு இவளை கொலை பண்ணிடுவேன், கண்டிப்பாக நீ வந்துட்டு உன்னோட ஃபியான்ஸையை காப்பாற்றலை, நான் காசை கொடுத்துட்டுன்னு சொல்லிட்டு மிரட்டினதுமே நம்ம ஹீரோ இப்போ எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு தயவு செஞ்சு இன்றைக்கி போகாதீங்க, நான் உங்ககிட்ட கண்டிப்பாக வந்து பேசி ஆகணும்னு சொன்னதும் உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லையான்னு சொல்லிட்டு கேட்குறான். அதெல்லாம் இல்லைன்னு சொன்னதுமே சரி ஓகே நீ ரெஸ்ட் எடு, நான் போயிட்டு கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதும் ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிட்டுருக்கு. பிறகு அங்கே வந்துட்டு அவள் ட்ராமாவெல்லாம் பண்ணிட்டுருக்கா. அப்போ நம்ம ஹீரோ அவங்க வந்துட்டு அடிச்சு போட்டு நாங்கள் காப்பாற்றினதுமே நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் தெரியுமா, நீங்கள் வரலைன்னா என் நிலைமை என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிவிட்டு ஓவராக ட்ராமா பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஹீரோ நீ ஒன்றும் கவலைப்படாதான்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுமே பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு அதை பார்த்துடுறா. ஸோ அவளுக்கு அங்கே மனசே கஷ்டமாயிருது. அப்படின்னா இவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் போயிட்டு அவளோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அந்த ரிங்கையுமே கழட்டி வச்சுட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. பிறகு அந்த பர்சனுக்கு அந்த ஸ்ரீ வந்துட்டு காசை கொடுத்துட்டு இன்றைக்கி உண்மையிலே சூப்பராக வந்துட்டு நீ ஆக்டிங் பண்ண அப்படின்றத சொல்கிறா. பிறகு அந்த யாயாட்ட கால் பண்ணி என்னோட வேலை முடிஞ்சிருச்சு, அடுத்து உன்னோட வேலை நீ தான் கரெக்டாக பண்ணணும் அப்படின்றத சொல்கிறா. நம்ம ஹீரோ அங்கே வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு வந்துட்டு அங்கே ரிங் இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. ஹீரோயின் முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னால, ஸோ வந்துட்டு உடனே அவளுக்கு கால் பண்ணுறான். பட் வந்துட்டு அவள் ஃபோனை அட்டன் பண்ண மாட்டா. இந்த யாயா நம்ம ஹீரோயின்கிட்ட கால் பண்ணி ஏன்னா வந்துட்டு இங்கே சில பேருக்கு கிளப்பில் வந்துட்டு புள்ளி பண்ணிகிட்ருக்காங்க, ப்ளீஸ் என்னை காப்பாற்று
பார்த்தேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே அங்கே உடனே போயிட்டு அந்த பர்சனை அடிச்சு அங்கேருந்து விரட்டி விட்டுட்டு அங்கே காப்பாற்றி விட்டா. நான் வந்து உன்கிட்ட ஒழுங்காகவே நடந்துக்கல, பட் இருந்தாலும் நீ என்னை எவ்வளோ கேர் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப தேங்க்யூ சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்காக ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்ததும் அவள் பாட்டு பாவம் நம்பி குடிச்சதுமே அவளுக்கு அங்கே தலையெல்லாம் சுற்றி மயக்கமே எழுறா. அப்போ அந்த ஷீ வந்துட்டு அங்கே வந்து பர்சனை ஏற்பாடு பண்ணி, இந்தாங்க இந்த காசை வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன வேணாலும் இவ்வளோ பண்ணிக்கலாம், ஆனால் வீடியோ மட்டும் எடுக்க மறந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அந்த பர்சனுமே நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு ஃபோட்டோலாம் எடுக்கலான்னு பார்க்குறான். ஆனால் ஹீரோ அதுக்குள்ளே வந்து அந்தால அடித்து அங்கேருந்து விரட்டி விட்றான். நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ட்ரக்கு கொடுத்துருக்காங்கன்றதுமே புரிஞ்சுக்குது. ஸோ வீட்டுக்கு அவன் தூக்கிட்டு வந்துட்டு நீ ரெஸ்ட் எடுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வேகமாக அங்கே பக்கத்தில் பிடிச்சி இழுத்துட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ண வந்துட்டு ட்ரை பண்ணிடுச்சேக்கா. ஹீரோ நீ இப்படிலாம் பண்ணேன்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் என்ன நான் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே பக்கத்தில் க்ளோஸாக வர சொன்னதும் ஹீரோவுமே அங்கே அவங்கள்ட்ட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோ பக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு அவள் பயங்கரமாக கத்திட்டுருக்கா. எதுக்காக நீ இப்படி கத்திட்டுருக்க அப்படின்றத கேட்டதுமே நீ வந்து எப்படி என்கிட்ட வந்து இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணலாம், என்கிட்ட வந்து நீ அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டியான்னு சொன்னதும் நான் என்ன பண்ணேன், நீ தான் என்னை வந்து இங்கே ஸ்டாப் பண்ண வச்ச அப்படின்றத சொல்கிறான். நீ வந்துட்டு என்கிட்ட இப்படி வந்து நடந்ததுக்கு கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன், உன் மேலே நான் கேஸ் போடுவேன்னு சொன்னதுமே என் மேலே நீ இப்போ நடந்துக்கிட்டதுக்கு கண்டிப்பாக நான் உன்னை கேஸ் போடாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகிட்டுருக்கா நம்ம ஹீரோ. இதெல்லாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நடக்கிறதெல்லாம் நார்மல் தான், அதுக்காக நீ கேஸ் போடுவியா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன் ரொம்ப வந்துட்டு கோவப்பட்டு பேசுகிறான். நம்ம ஹீரோயின் எனக்கு வந்துட்டு இப்போ இங்கே இருக்க பிடிக்கல, நான் கிளம்ப போகிறேன், எனக்கு வந்துட்டு க்யூட்டான பாய்ஸை தான் பிடிக்கும், உன்ன மாதிரி ஆளை கிடையாது அப்படின்ற சொன்னதும் அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு யார் அவன் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயின் அங்கே கண்ணாடி காமிச்சிட்டிங்க பார் அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோட ஃபேஸ் தெரியுது. அங்கே அவன் ரொம்ப ஹாப்பியாக இழுறான். நம்ம ஹீரோயின் நான் இப்போ கிளம்ப வேண்டிய டைம் ஆயிடுச்சு அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோ நீ வந்துட்டு என்னை விட்டுட்டு போகாத என் கூடவே இருன்னு சொன்னதும் ஏன்னா நேற்று அந்த ஷே யாயாவும் சேர்ந்து அங்கே வர வச்சாங்க, அதுக்கப்புறம் தான் எனக்கு மயக்கமாயிருச்சு ட்ரிங்க்ஸ் குடித்த பிறகு. ஸோ நான் ஷீயோட வீட்டுக்கு போய் என்ன வந்து நடந்துட்டுருக்குன்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னு சொன்னதும் அவனும் ஓகேன்னு சொல்லிடலாம். நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போனதுமே அந்த ஷீ நீ வந்துட்டு எதுக்காக இத்தனை நாளாக வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு அங்கே ட்ராமா பண்ணுறா, நடிக்காத, நேற்று யாயா கூட சேர்ந்து நீ தானே எனக்கு கிளப்புக்கு வர வச்சேன்னு சொன்னதும் நான் வந்து வீட்டை விட்டு வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு அவள் ட்ராமா பண்ணிட்டுருக்கா. அப்போ அந்த மெய்டுமே ஆமாம் அவங்க வந்துட்டு வீட்டிலே தான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஜால்ரா அடித்து பேசினதுமே நம்ம ஹீரோயின்ட்டையுமே எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லை. ஸோ வந்துட்டு அவளாலையுமே எதுவும் பண்ண முடியலை. எனக்கு ஹீரோயினுக்கு அங்கே வாமிட் பண்ணுற மாதிரிலாம் என்னமோ மாதிரியே வந்துட்டுருக்கு, எனக்கு என்னாச்சுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு உள்ளே போய் அந்த ரூமில் வந்து செக் பண்ண போயிட்டுருக்கா. அங்கே சில ஆல்பம்ஸ்லாம் கிடைக்குது. ஸோ வந்துட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு இந்த ஷீ வந்துட்டு அவங்க அம்மா எவ்வளோ லவ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு. அப்போ அந்த லாக்கெட் கிடைச்சதுமே அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அவள் ஷாக் ஆகிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுருக்கா. அப்போ அந்த ஷீ வந்து நீ எதுக்காக ரூம்குள்ளே வந்தான்னு சொல்லிட்டு கேட்டதுமே நான் வந்து இப்படியே தெரியாமல் வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறா. அந்த ஃபோட்டோ வந்துட்டு என்ன மாதிரியே இருக்குது, அந்த லாக்கெட்டுமே என்ன மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அதை பற்றி யோசனை வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் இப்போ நான் கிளப்புக்கு வந்து கிளம்பி ஆகணும், டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறா. நம்ம ஹீரோட்ட அசிஸ்டன்ட் நீங்கள் பார்த்தீங்களா அவங்க 2 பேரும் தான் ரூமில் வந்து வெளியே வராங்க பாஸ்ன்னு சொன்னதுமே இதை மட்டும் காமிச்சு எதுவும் பண்ண முடியாது, ரூம்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ நம்ம வந்துட்டு வேறு ஏதாச்சும் ஐடியா பண்ணி அவங்க என்ன வேலை பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படுறான். நம்ம ஹீரோயின் அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த யாயா அங்கே வந்து நீ என்ன சாப்பிட்டுட்ருக்கியா, நேற்று வந்துட்டு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், நான் உனக்காக சூப்பரான ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே காக்ரோச்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு இதை சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னதுமே எனக்கு வந்துட்டு இதெல்லாம் பிடிக்காது, நீ வந்துட்டு சாப்பிடு அப்படின்றத சொல்லிட்டு அவன் வந்து அங்கே சொல்கிறா. உடனே இவளோட சுயரூபத்தை காமிச்சிட்டு கண்டிப்பாக வந்துட்டு உன்ன மாதிரி ஆளுக்கு வந்துட்டு இந்த சாப்பாடு தான் டிசர்வ்னு சொல்லிட்டு அங்கே சாப்பாட்டில் அந்த காக்ரோச்செல்லாம் கொட்டி விட்டுட்டு நான் லைக் பண்ணுறவன் பின்னாடி நீ சுற்றிட்டு இருப்பியா, மரியாதையோடு அவனை விட்டுட்டு போயிடு, இல்லைன்னா உனக்கு நல்லா தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோயினை ரொம்பவே அங்கே டார்ச்சர் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினுமே பாவம் அந்த சாப்பாடெலாம் கொண்டு போய் அங்கே கொட்டிட்டு அங்கே பசி வேற தாங்க முடியல, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கா. நம்ம ஹீரோ அங்கே வந்ததுமே அவளுக்கு ரொம்ப வயிறுலாம் பெயின் ஆகிட்டுருக்கு. ஹீரோ என்னாச்சு என்ன இங்கே உட்காந்துட்ருக்கு அப்படின்றத கேட்டதும் நம்ம ஹீரோயின் அங்கே வந்து சாப்பாடு கேட்பவான்ட்டு பார்க்குறா. பட் அவள் கண்ணில் அங்கே கண்ணீரே வந்துடுது, எதுவுமே அங்கே பேச முடியலை. அசிஸ்டன்ட் பாஸ் இப்படி உங்கள் ஒய்ஃபை வந்து எல்லாரும் சேர்ந்து அவங்க புள்ளி பண்ணிகிட்ருக்காங்கன்ற விஷயத்த சொன்னதுமே கண்டிப்பாக இவங்களெல்லாம் இப்படியே விடக்கூடாது, அவங்களுக்கான பாடத்தை கற்றுக் கொடுக்க வேணாமான்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருக்குமே சாப்பாடெலாம் வாங்கிட்டு போயிட்டு அங்கே எல்லாருக்குமே இன்றைக்கி உங்களுக்கு நான் தான் சாப்பாடு கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு கொடுக்குறான். அங்கே அவளுக்கு வந்துட்டு ஸ்பெஷலாக உனக்கு இதுன்னு சொல்லிட்டு கொடுத்ததுமே ஹீரோயின் அங்கே ரொம்ப ஸ்பீடாக அதை உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறா. பிறகு இது பாஸ் உங்களுக்காக ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு கொடுத்ததும் அந்த சாப்பாட்டை சாப்பிட்டா அவளுக்கு அங்கே வந்துட்டு ஸ்மெல்லே வந்துட்டு கேவலமாக இருக்குது, சாப்பிடவே முடியல. இருந்தாலும்
இருந்தாலுமே ஹீரோ கொடுத்து விட்ருக்கான்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு எல்லாத்தையுமே அவள் பாட்டு அங்கே வந்துட்டு சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்கிறா. பிறகு அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோட்ட போய் சொன்னதும் இதே மாதிரி சாப்பாட்டை கொண்டு போய் இந்த பார்சல் அவட்டையுமே கொடுங்கன்னு சொல்லிடுறாங்க. பிறகு ஷீட்டையுமே கொண்டு போய் இன்னைக்கு வந்துட்டு நீங்கள் ஆஃபீஸ் வரல, ஸோ வந்துட்டு பாஸே உங்களுக்காக அனுப்பி வச்சிருக்காரு, உங்களுக்காக ஸ்பெஷலாக ரெடி பண்ணதுன்னு சொல்லிட்டு கொடுத்ததும் அவளுமே சாப்பிட்றா. அதுவுமே ரொம்ப கேவலமாக இருக்குது. பட் அசிஸ்டன்ட் முன்னாடி வேறு வழி இல்லாமல் எல்லாத்தையும் அவள் சாப்பிட வேண்டியதாக இருது. நம்ம அசிஸ்டன்ட் அங்கேருந்து சிரிச்சிட்டே போனதும் அவளுக்கு அங்கே வாமிட்டே வர ஆரம்பிச்சிருது. பிறகு நம்ம ஹீரோயினோட அம்மா உள்ளே வந்ததுமே ஹீரோயின் அங்கே போயிட்டு உங்ககிட்ட வந்துட்டு ஏதாச்சும் லாக்கெட் இருந்துச்சா அப்படின்ற சொல்லி கேட்டதுமே நம்ம ஹீரோயின், ஆமாம் அந்த லாக்கெட்டால் தான் என் பொண்ணு எனக்கு திரும்ப கிடச்சா, அந்த லாக்கெட்டை வச்சு தான் ஆர்பனேஜில் வளர்த்துன்றது என்னோட பொண்ணு அவள் தான் சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சேம்மான்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசுனதுமே நம்ம ஹீரோயினுக்கு எல்லா விஷயமே புரிஞ்சுக்குது. அப்படின்னா இவங்க என்னோட அம்மா, ஆனால் நான் இப்போ தான் வந்துட்டு இது வந்து நான் தான் உங்களோட அம்மா பொண்ணு, ஷீ வந்துட்டு உங்கள் பொண்ணு கிடையாதுன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா அப்படின்ற சொல்லிட்டு அந்த ஷீ வந்துட்டு அந்த லாக்கெட்டை வந்து திருடினது இது எல்லாத்தையும் நீ மறந்துடுன்னு சொன்னதெல்லாம் அவளுக்கு ஞாபகம் வந்துட்டுருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அதை ஒரு டைம் நான் பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஸ்ரீ அங்கே வந்துடுறா. அவங்க அம்மா அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, இவட்ட உங்களுக்கு என்னம்மா பேச்சு அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப அங்கே வந்துட்டு திமுறா பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் வந்து என்ன வந்து பார்க்காம இவட்ட உங்களுக்கு என்ன பேச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தள்ள போகும்போது அவள் விளைவிக்கிறா. இவ்வளோ போய் கீழே விழுந்துட்டு நீ என்னை புள்ளி பண்ணுவியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி அவள் அடிக்க வரும்போது ஹீரோயின் லைட்டாக தான் அங்கே பிடிச்சி தள்ளுறா. பட் அவளாவே போய் விழுந்துட்டு பார்த்தீங்களாம்மா அவள் என்னை புள்ளி பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் அவள் என்ன பண்ணா, நீ தான் தேவையில்லாமல் அவட்ட போய் சண்டை இழுத்துட்ருக்கு அப்படின்றத சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அவன் ஃபேஸை பார்த்தாங்க லைட்டாக தள்ளினதில் கண்ணில் அடிபட்டுருச்சு போல், அங்கே பாரு உன் கண்ணை சரி பண்ணு அப்படின்றத சொன்னதும் அங்கே ஒரு டென்ஷன் ஆகி போயிட்டு அங்கே கண்ணை போய் பார்த்துட்டு கத்திச்சிக்கா. பாருங்கள் என் நிலைமை எப்படி ஆக்கிட்டான்னு சொன்னதும் நீ தான் இதுக்கெல்லாமே காரணம், தேவையில்லாமல் ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்காத, உன்னை சரி பண்ணிக்கோ, நீ என்ன சின்ன பிள்ளை அப்படின்றத சொல்லிட்டு போகிறாங்க. என்னோட பர்த்டே பார்ட்டி நாளைக்கு, என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு, நான் எப்படி எல்லாருக்கு முன்னாடி இப்படியே போக முடியும், அவளை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. எனக்கு நம்ம ஹீரோயினோட அம்மாங்க அவளுக்காக நாளைக்கு பர்த்டே பார்ட்டி இருக்குமா, ஸோ நான் உனக்காக ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ அதை போட்டுட்டு வரணும் அதுக்கு அப்படின்ற சொன்னதும் அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு என்னோட லைஃப்பில் இவ்வளோ இல்லாமல் பண்ணால் தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோட்ட அங்கே வந்துட்டு உங்களுக்குமே இன்விடேஷன் கார்டு அனுப்பியிருக்காங்க, நாளைக்கு பார்ட்டி நீங்கள் போகிறீங்களா பாஸ் அப்படின்ற சொன்னதும் நான்லாம் போகல அப்படின்ற சொல்கிறான். அதுக்கப்புறம் என்னோட ஒய்ஃபுக்குமே நாளைக்கு தானே பர்த்டே, கண்டிப்பாக நம்ம அங்கேயே போய் அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவன் முடிவு பண்ணிடுறான். ஹீரோயின் அங்கே சூப்பராக ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வர்றான். அங்கே ஏற்பாடு பண்ணியிருக்க அதெல்லாம் பார்த்துட்டு என்னோட அம்மாவுமே எனக்கு வந்துட்டு இதே மாதிரி பண்ணியிருந்தால் எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே வந்துட்டு கவலைப்பட்டுட்ருக்கா. அப்போ அங்கே பொண்ணுங்கள்லாம் சில பேர் வந்துட்டு அங்கே அவளோட ஃபேன்ஸை வந்துட்டு இன்றைக்கி வந்து அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின், யார் தான் அவளோட ஃபியான்ஸை, என்னோட ஹஸ்பண்ட் வந்து அங்கே ஜஸ்ட் வந்து ஒர்க் தான் பண்ணிட்டுருக்காரு, அப்படின்னா வேறு ஒருத்தவங்க தான் நான் ஃபியான்ஸையாக இருக்கும் பாஸாக இருக்கும்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. அப்போ அவங்க மாஸ்க் போட்டுட்டு வருவோமே இவேதுக்குள்ள இப்படி வந்திருக்கான்னு சொல்லிட்டாங்க நம்ம ஹீரோயின் நினைக்கும் போது அவங்க அம்மா இவளுக்கு வந்துட்டு கண்ணில் அடிபட்டிருக்கு, ஸோ வந்துட்டு அதனால தான் இப்படிலாம் போட்டிருக்கா அப்படின்ற சொன்னதுமே அங்கே யாருமே அதை மைண்ட் வச்சுக்கல. நம்ம ஹீரோயினை பார்த்து இவளுக்குலாம் இந்த பார்ட்டியில் வர்றதுக்கே தகுதி கிடையாது, இவளாம் இங்கே வந்திருக்கா பாருன்னு சொன்னதும் அங்கே நம்ம சீமே வந்துட்டு ஆமாம் இவளுக்கு தகுதி கிடையாது, பாவம் வரட்டுமேன்னு சொல்லி நான் தான் இன்வைட் பண்ணேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் தேவையில்லாமல் எதுக்காக இப்படி போய் பேசிகிட்டு இருக்க, நீ ஒன்றும் என்னை கூப்பிடல, ஆன்ட்டி தான் என்னை கூப்பிட்டாங்கன்னு சொன்னதுமே நீ வந்துட்டு இங்கே வரதுக்கே தகுதி இல்லை, நீ இப்போ தேவையில்லாமல் என்னோட அம்மாவை பற்றி வேற பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவளை ரொம்ப இன்சல்ட் பண்ணி அவளை கீழே வேற பிடிச்சி தள்ளி விட்றா. அதில் நம்ம ஹீரோயினோட தலையிலையுமே அங்கே அடிபட்டுது. எனக்கு ஹீரோயினுக்காக ஒரு பிரேஸ்லெட்லாம் வாங்கிட்டு அங்கே வந்துட்டுருக்கான். அவள் பிடிச்சி தள்ளி விட்டதுமே இங்கே பாரு இந்த பொண்ணு பிடிச்சி அவள் தள்ளி விட்டான்னு சொன்னதும் நான் என்ன பண்ணேன், அவ்வளோவே போய் ஸ்லிப்பாகி விழுந்துட்டான்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. நம்ம அங்கே ஹீரோயினோட நிலைமையை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆகிட்டு யார் என்னோட ஒய்ஃப் இப்படி பண்ணதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் அவளை ஒரு எத்தி கீழே தள்ளினதுமே அவன் ஃபேஸில் இருக்க மாஸ்க்கு கீழே விழுந்துருது. அப்போ அந்த பொண்ணுங்க இவளை யாரோ போட்டு அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து தூக்கிட்டு போகும்போது அவங்க அம்மா அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு என்னாச்சு அவளுக்குன்னு சொன்னதுமே இதை போய் உங்கள் பொண்ணுக்கிட்ட கேளுங்க, என் ஒய்ஃப்க்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவளை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுமே அங்கே டாக்டர் வந்துட்டு நீங்கள் என்ன ஒரு ஹஸ்பண்ட், நீங்கள் வந்துட்டு உங்கள் ஒய்ஃபை கூட ஒழுங்காக பார்த்துக்க மாட்டீங்களா, இப்போ அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் அப்படியே வந்து கத்திட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கான். அப்போ இது ஹாஸ்பிட்டல், நீங்கள் எப்படிலாம் கத்தாதீங்கன்னு டாக்டர் சொல்கிறாங்க. அவங்க ஹீரோ உங்கள் பொண்ணை வந்து பார்த்து வச்சுக்கோங்க இல்லைன்னா நல்லா தெரியாதுன்னு சொல்லிட்டு பேசினதுமே நான்
அவளை கண்டிச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு, நீ அளவுக்கு மீறி நடந்துட்டுருக்க, தேவையில்லாமல் என் பேரை கெடுக்காத, மரியாதையோடு இருந்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டு திட்டினதுமே அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிருது. கண்டிப்பாக இவளை நான் நிம்மதியாக மட்டும் இருக்க விட மாட்டேன், எல்லாத்தையும் என்கிட்ட வந்து பறிக்கலான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. பிறகு ஹீரோயினுக்கு முழிப்பு வரும்போது ஹீரோ பெரிய பணக்கார பிஸ்னஸ் மேன்ன்றது தெரிஞ்சு போயிடுது. ஸோ வந்துட்டு அவள் அங்கே வந்து கேட்டுட்டு தான் இருந்திருப்பா போல். நம்ம ஹீரோயின் அங்கே வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே வந்துட்டு கோவமாக இருக்கா, அவனை பார்த்துட்டு ஏமாத்திட்டானேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு முழிப்பு வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நீ இப்போ நல்லா தானே இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே நான் நல்லா தான் இருக்கேன்னு அவள் சொல்கிறான். அவள் ரொம்ப கோவமாக இருக்கதை பார்த்துட்டு நீ வந்துட்டு கோவமாக இருக்கன்னு எனக்கு தெரியுது, நான் போய் சொல்லணும்னு நினச்சி பண்ணலை, நான் வந்துட்டு சும்மா விளையாட்டுக்காக தான் பண்ணிட்டேன் அப்படின்றத சொன்னதுமே நான் வந்துட்டு இதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. நீ எங்கே விட்டுட்டு என்ன போவ, நம்ம பேபியை விட்டுட்டு நீ போவேன்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே அதை கேட்டுட்டு அவள் ஷாக் ஆகிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாகவே இருக்கு. அவளுக்கு என்ன ப்ரெக்னென்டான்னு சொல்லிட்டு நீ ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறது எப்படி நீ என்கிட்ட வந்து மறைச்சேன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். எனக்கே தெரியாது இல்லையா, எனக்கே தெரியாதுன்னு அவன் சொல்லிட்டு இருந்தாலுமே நீ உன்னோட அந்த ஃபியான்ஸையை தானே பார்க்க வந்த அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே நம்ம ஹீரோ வேகமாக அவளை பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்ததுமே நம்ம ஹீரோ எப்பயுமே தப்பான டயத்தில் தான் நீ வருவியான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறான். சரி ஓகே, நீ வந்துட்டு இப்போ பேசாமல் இங்கேருந்து கிளம்பி போ, உன்னோட அம்மா வந்துட்டு உன்னை கூப்பிட்டுருக்காங்கல்ல டின்னருக்காகன்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து அனுப்பி விட்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நான் இந்த இதை வாங்கிக்கிட்டு தான் ஒன்றை மீட் பண்ணுறதுக்காக வந்தேன் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட அங்கே வந்துட்டு அந்த ப்ரேஸ்லெட்டை கொடுத்து உண்மையிலே நான் உன்னை தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்து ஹாப்பியாக வந்து பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருது. அவங்க அம்மா கிளம்பி போகிறத பார்த்துட்டு அங்கே சீயுமே பின்னாடியே ஓடி வந்துட்டுருக்கா எங்கே போகிறாங்கன்னு. நம்ம ஹீரோ அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க அம்மாவை வந்துட்டு கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இவளுமே வெளியேருந்து பார்த்துட்டு தான் இருக்கா. நான் வந்து உங்கள் பொண்ணோட ஃபோட்டோவை பார்க்கணுமேன்னு சொல்லும்போது அங்கே அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது இது நம்ம தான் சொல்லி. அப்போ அவள் கையில் இருக்க அந்த பர்த் மார்க்கை பார்த்துட்டு இது எப்படி இந்த மார்க் உன் கையில் வந்துச்சுன்னு சொன்னதுமே இந்த ஃபோட்டோவில் இருக்க பொண்ணுமே நான் தான் உங்களோட பொண்ணு, இது என்னைக்கே தெரியும்னு அவள் சொன்னதுமே அவங்களுக்கு ரொம்ப வந்துட்டு ஷாக் ஆகிடுது. இவளுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாமே வந்து தெரிஞ்சு போயிடுச்சேன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோயின் எத்தனை வருஷமாக நீங்கள் ஷீயை வந்து உங்கள் பொண்ணாக வளர்த்துருக்கீங்க, நீங்கள் எனக்காக அவளை விட்டீங்கன்னா அவள் மனசு கஷ்டப்படாதான்னு சொன்னதும் என்னோட அசிஸ்டன்ட் தான் சொன்னார் பெரிய பொண்ணாகும் போது அந்த பர்த் மார்க் வந்து மறையிறதுக்குமே சான்ஸ் இருக்குன்னு. ஸோ அதனால தான் நான் அவளை கூப்பிட்டு வந்துட்டு வளர்க்க வேண்டியதாகிருச்சு. பட் இருந்தாலும் அவளையுமே நான் இத்தனை வருஷமாக வளர்த்துருக்கேன், எப்படி அவளை வேணான்னு சொல்லுவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஒரு பக்கம் கவலையாக வேறு இருக்குது. பிறகு அந்த யாயாவை போய் மீட் பண்ணிவிட்டு உனக்கு தேவை அவன், ஆனால் நீ அதுக்காக எனக்கு ஒரு காரியம் பண்ணணும்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே பிளான் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. பிறகு அந்த ஷீ போய் நம்ம ஹீரோயினோட தம்பி அங்கே கிட்னாப் பண்ணிட்டு வந்துடுறா. அங்கே வந்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பி விட்டு உன்னோட பிரதரை காப்பாற்றணுன்னா ஒழுங்காக நான் சொல்கிற இடத்துக்கு வான்னு சொல்லிடுறா. நம்ம ஹீரோயின் இதை ஹீரோட்ட சொல்லி மாட்ட வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ எனக்காக சாப்பாடு வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டு அங்கேருந்து அவள் போயிடுறா. பிறகு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கார் வந்து நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிட்னாப் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் நீங்கள் இப்போ இதெல்லாம் கிட்னாப் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு புரியுது, யார் சொல்லி பண்ணுறீங்கன்னு சொன்னதுமே நீங்கள் எந்த தொந்தரவும் பண்ணாமல் வந்தீங்கன்னா நாங்களுமே உங்களை ஹர்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்களுமே அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. நம்ம ஹீரோங்க உள்ளே வந்து பார்த்தா ஹீரோயினை காணோம். அப்போ ஃபோனில் அவங்க பிரதர் ஃபோட்டோ இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்குமே புரிஞ்சுக்குது என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. பிறகு அங்கே பார்த்தா அந்த யாயாவும் ஸ்ரீயுமே இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட பிரதரையுமே கட்டி போட்டு வச்சுருக்காங்க. என்னோட லைஃப்பில் எல்லாத்தையும் நீ என்கிட்ட வந்து பறிக்க பார்ப்பையா, கண்டிப்பாக நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் பேசினதுமே நம்ம ஹீரோயின் என்ன பைத்தியம் ஆகிட்டு நீ இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கியா அப்படின்றத சொல்லிட்டு கோவப்படுறா. நான் வந்து என்ன உன் லைஃப்பில் வந்து பறிச்சேன் அப்படின்றத சொல்லிட்டு நீ தான் என்னோட லாக்கெட்டை திருடிட்டு நீ வந்து என்னோட அம்மா உன்னோட அம்மான்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் கோவப்படுறா. அப்போ அந்த யாயா அவன் எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு சொன்னதுமே அந்த ஷீ வந்து அவளையுமே பிடிக்க வச்சுட்டு என்ன நினச்சிட்ருக்கா, அவன் வந்து எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு சொன்னதுமே அங்கே அவள் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. அங்கே கோவப்பட்டவ கத்திட்ருக்கா நீ என்னை ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டு உடனே அவளையுமே போட்டு அடித்து அவன் மயக்கமாக்கிடுறா. கண்டிப்பாக எல்லாத்தையுமே கொல்லாம விட மாட்டேன், நீ மட்டும் என்னோடய லைஃப்பில் இல்லைனா என்னோட அம்மா எனக்கு எல்லாமே கிடச்சிரும் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் அட்டாக் பண்ண போகும்போது அங்கே உடல் அவங்க பிரதர் வந்து விழுந்து அவனை வந்துட்டு இறந்து போயிடுறான். நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப கவலைப்பட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. அங்கே இருக்க எல்லா பசங்களுமே வந்துட்டு பயந்து போயிடுறாங்க, இவன் என்ன எல்லாத்தையும் கொலை பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோவுமே அங்கே வந்துடுறான். ஸோ வந்துட்டு எஸ்கேப் ஆகி ஓடுறதா நல்லதுன்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த ஷீயை கொலை பண்ணுறதுக்கு முடிவு பண்ணிவிட்டு அவள் கொலை பண்ண போகும்போது நம்ம ஹீரோ நீ அப்படிலாம் பண்ணிடாதான்னு சொன்னதும் என் கண்ணு முன்னாடியே என்னோட பிரதரை அவள் கொலை பண்ணிட்டான், நான் எப்படி இவ்வளோ சும்மா விட்டு வைக்க முடியும், என் ஃபேமிலியில் இருந்த லாஸ்ட் மெம்பருமே அவன் தான் சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணதுமே அங்கே
நம்ம ஹீரோ என்ன உன் ஃபேமிலி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க, நான் யார், உன் வயித்துல இருக்க பேபி யார் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் அங்கே பேபியோட நேமை கேட்டதுமே ஸ்டாப் ஆகிட்டு அவள் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. அங்கே நம்ம ஹீரோ வேமா அவளை அங்கேருந்து காப்பாற்றி தூக்கிட்டு போனதுமே அந்த ஷீக்கு அதெல்லாம் கேட்டுட்டு அங்கே பைத்தியம் மாதிரி கத்திட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. என்ன நடந்துட்டுருக்கு, அவள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா, அவள் லைஃப்பில் எந்த ஒரு ஹாப்பியுமே இருக்கக்கூடாது, எல்லாமே எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு அவள் கத்திட்டு இருக்கா. பிறகு 9 மந்த்ஸ் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட வயிறுலாம் நல்லா பெருசாயிருச்சு. அங்கே வந்துட்டு அவங்க அம்மா வந்து நம்ம ஹீரோயினவே அவங்க கம்பெனியோட பாஸாக மாற்றிடுறாங்க. அந்த ஷீமே ஃப்ராட் வேலை பண்ணி கொலையெல்லாம் பண்ண வாசி அவளை ஜெயிலையுமே போட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ அவளுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் அங்கே கட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு, நான் உனக்காக தான் ரெடி பண்ணியிருக்கேன் சாப்பிடு அப்படின்ட்டு சொல்கிறான். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதுமே சுமாராக தான் இருக்குது அப்படின்றத சொன்னதுமே எப்பயுமே இந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட அவன் வந்து செல்லமாக கோச்சிக்கிறான். நான் தான் சும்மா தான்ப்பா பண்ணேன், நான் வந்துட்டு உண்மையிலே வந்து கஷ்டப்படுத்தணும்னு பண்ணலை, உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை சமாதானப்படுத்துறதுக்காக அவங்க கிஸ் பண்ணுறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.